சேனல். இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். எல்லோ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு சுவையான கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் அளவு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு அரை உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பட்டாணியை நம்ம குக்கர்ல ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் பாட்ல வேக வைக்கிறனால ஒரு 3 மினிட்ஸ் ஹை ப்ரெஷர்ல நான் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே தக்காளி வெங்காயமோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். கட் பண்ண வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் விட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்ச வெங்காயம் நம்ம கிரேவியோட சேர்க்கும் போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நல்லா பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 லவங்கம், ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச பின்னாடி நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு 10 நிமிஷம் அளவு வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்குற டைமில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம கிரேவிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்க போகுது. நான் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் மிக்சியில் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம பாதாம் பவுடர் இல்லாதவங்க நைட்டே பாதாம் ஊற வச்சு அது பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அல்லது நம்ம முந்திரி ஊற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி கூட நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம மசாலா ஐட்டம்ல ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு மிக்சரை நம்ம கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்தது நான் அரைச்சி வச்சிருக்க பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். யூஸ்வலாக நம்ம தேங்காய் பேஸ்ட்டு, முந்திரி பேஸ்ட் வச்சு தான் கிரேவி செய்வோம். இந்த மாதிரி பாதாம் பேஸ்ட் வச்சு கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு குழம்புத்தூள் வீட்டில் செஞ்சதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கிரேவி கொதிக்க ஆரம்பித்த பின்னாடி நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு பீஸ் பட்டர், ஒரு 5-6 சொட்டு லெமன் ஜூஸ், கடைசியாக மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பட்டாணி குருமா ரெடி. இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குக் வித் விபி சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.